இவர் மீது வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு வீர வணக்கம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி கூட்டுவேன். நான் தற்போது சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிறேன். மீதகு வீண பிரபாகரன் நினைவெளி தியாகத்தின் செயற்குழு உறுப்பினர்களில் ஒருவராக இருக்கிறோம். அதற்கு முன்பா இந்த அறிவிப்பு வர முன்புதான் அவர் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். 11ஆம் தேதி காலை தலைவர் தீர்க்கப்படுகின்றார். 11ஆம் தேதி முற்பகலில் தலைவருடைய உடல் பனாவடை முகாமுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது. வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த குள்ளநரிகள் எல்லாம் சேர்ந்து திரும்பவும் தேசிய தலைவருக்கு நினைவெழுச்சி நடக்க போறோம், வீர வணக்கம் செய்ய போறோம்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க. இது வந்து தேசிய தலைவர் மேல இருக்கிற அன்பிலேயோ பற்றிலையோ தமிழினத்தில் இருக்கக்கூடிய அன்பிலேயோ பற்றிலையோ கிடையாது. இதற்கு பின்னுக்கு இந்தியாவோட ரோ சக்தி என்றுதான் அப்பட்டமான உண்மை. இந்த பார்த்தீங்களா, திமுக சிம்புகள் எல்லாம் வரிசையாக வர்றினம். ஏன்னு சொன்னா இவங்களுக்கு தமிழ் மக்கள் மேலேயோ தேசிய தலைவர் மேலேயோ அன்பு பற்று பாசம் எல்லாம் கிடையாது. இப்ப தமிழ்நாட்டில் வந்து தேசிய தலைவரைத்தான் மூலதனமாக கொண்டு ஒவ்வொரு தமிழனும் உணர்வோடு பொங்கி மேலே வந்து கொண்டே இருக்கிறான். அப்போ அந்த வளர்ச்சியை வந்து திராவிட அரசுகளோ இந்த இந்திய ரோகளோ அது விரும்பாது. அதுக்காகத்தான் இந்த மாதிரி குள்ள நரிகளை ரெடி பண்ணி இப்போ தேசிய தலைவர் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் தமிழர்கள் இருக்கக்கூடிய அந்த உணர்வு குறைஞ்சிரும் என்று அவங்க எதிர்பார்க்குறாங்க. மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறாங்க. அவர் இருந்தால் தலைவர், இறந்தால் இறைவன். அவ்வளோதான், மக்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதை நீங்கள் மேடை போட்டு கூட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதை எந்த ஒரு மானத்தமிழனும் ஆதிக்க போகிறதும் கிடையாது. உங்களை மாதிரி ஈனத்தமிழன் இந்த திராவிட காலனைக்கு குடிக்கிறது, அவங்க மூத்திரத்தை குடிக்காம கக்கூசை கழித்துன்றது அவங்க உங்களுக்கு வேணா அதான் இருக்கலாம். ஆனால் என்கிட்ட இருக்க ஒரே கேள்வி, இவங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறாங்க, நல்ல காசு வளம் இருக்கும், இந்த சுற்றுலா நடத்த போகிறாங்க. அப்போ திரும்பி இவங்க என்னத்துக்கு ஒரு இனத்தை அடை வச்சு ஒரு இனத்தின் இதை அழிச்சு இவங்கள் மேலே வரணும்னு நினைக்கிறது என்னத்துக்கு ஆண்டு விளங்கல. இப்போ தலைவர் மேலே அக்கறை இருந்தால் தலைவர்கிட்ட பேரில் ஒரு அமைப்பு துவங்கி நிறைய உதவிகள் செய்யுங்க. ஒரு தொழில் அமைப்புகளை துவங்குங்க. இதுக்கு செலவழிக்கிற காசுக்கு ஒரு தொழில் அமைப்புகளை ஒரு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. ஆனால் நீங்கள் வீணா போனது விளங்கா போனது எல்லாம் முன்பு சேர்ந்து கொண்டு தலைவருக்கு விளக்கு கொளுத்த போகிறோம், தலைவருக்கு செய்ய போகிறோம். மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இருந்தால் எங்கள் தலைவன், இல்லாட்டி இறைவன். ஒவ்வொரு மனசுலையும் தலைவர் இருக்கிறார். அதை வந்து நீங்கள் என்றைக்குமே மாற்ற முடியாது, மாற்றி அமைக்க முடியாது. கடைசியாக விளக்கு கொளுத்தி அங்கே செருப்படி வாங்கிட்டு போகிறீங்க. என்ற எந்த ஒரு மானத்தமிழனும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதை விரும்ப மாட்டான். எங்களுக்கு முருகன், சிவன் முருகன் வழித்தோன்றல் தான் எங்கள் தேசிய தலைவர். அவர் வந்து இறை, மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவர் தான் அவர். அதைத்தான் நாங்களும் நம்புகிறோம். ஏண்டா எங்களை இனத்தை பற்றி தெரிந்த எங்கள் இனத்தில் ஒரு 5 பேர் ஒன்றிணைக்க முடியாது. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி இருப்பான், ஒருத்தன் ஒன்று பேசுவான், ஒருத்தன் ஒரு வாரம் சண்டை பிடிப்பான். அப்போ தலைவர் பாருங்கள், தலைவர் வந்து இவ்வளோ ஒரு சக்தி அவர்கிட்ட இருந்திருந்த ஒட்டுமொத்த தமிழினத்தையும் ஒன்றாக்கி ஒரு போராட்டத்தை கட்டி எழுப்பி இப்போ அந்த குரூப்புகளுக்கு அந்த இதுக்குள்ள பாருங்கள், அந்த அமைப்புகளுக்குள்ளேயே அப்போ எங்கட ரத்தம், எங்கட மூஞ்சி, எங்கட இது, ஆனால் அடையாளம் தெரியாது. எங்களோட சண்டை பிடிப்பான். ஒரு பக்கம் இந்திய ராணுவம், ஒரு பக்கம் சிங்களம், ஒரு பக்கம் முட்டுக்குழு, ஒரு பக்கம் முஸ்லீம் ஊகாக கூட எல்லா